அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் விரைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக உங்களை தேடி வருகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒன்றான தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பொதுவாகவே செவ்வாய் 3, 6 மற்றும் 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறார். அப்படி அவர் 3ஆம் இடத்தில் நுழைவது மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் வருவது நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குரு பகவானும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். மிக விரைவில் உச்சமும் பெறப்போகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் பார்வை மிகவும் வலுவாக இந்த வேளையில் 3, 5 மற்றும் 7 ஆகிய இடங்களில் பதியக்கூடிய வேளையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமான குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பால் ஏற்படக்கூடிய இந்த குரு மங்கள யோகம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகும். புதிதாக வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், திருமணம் செய்தல், பல சுப காரியங்களை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை தனது பார்வையால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சிறப்பான அமைப்பில் குரு வலம் வருவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் ராசிக்கு சகாயமான குரு மற்றும் செவ்வாய் இந்த குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பலவிதமான நன்மைகளை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் கிடைக்கிறது. இதிலும் குறிப்பாக பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் சகாயஸ்தானமாகிய 3இல் உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே அந்த காரியத்தை விரைவாக செய்து முடிக்க முடியும். இதில் காரிய வெற்றி உறுதியாக உண்டு. அது மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் சிம்மராசிக்காரர்கள் அந்த பணியை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. அப்படி விரைவாக செய்தாலும் அதில் ஏதாவது தவறோ பிழையோ இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நுணுக்கமாக ஆற்றல் வீரத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உத்வேகக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் முழுமையாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சகோதர காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மிக வலுவாக சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். சின்ன சின்ன உறவுகளை பராமரிப்பது அல்லது சின்ன சின்ன ஈகோ காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சகாயஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கும். அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சகோதரக்காரகனின் அருளால் மிக சிறப்பான ஒற்றுமை குடும்பத்தில் பிறக்கும். பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் குருவும் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு அவை கைகூடும் அற்புதமான வேலை
வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, விற்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் வலுவாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். இவை அனைத்தையும் காட்டிலும் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. குருவின் பார்வை செவ்வாயின் மீது விழுவதால் குரு மங்கள யோகம் விரைவாக கிடைக்க போகிறது. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் நிழல் கிரகமான ராகு கேது எப்படி ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ அதை காட்டிலும் கூடுதல் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறவர் தான் செவ்வாய். ஏனென்றால் செவ்வாய் சாதகமற்று இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தசாபுத்திகளின் அடிப்படையில் உருவாகும். அதனால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை சந்திப்பது என்பது தடைபடலாம், காலதாமதமாகலாம். ஆனால் அவர் இந்த வேளையில் குரு பகவானுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் உண்டு. இந்த தருணத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மங்களக்காரகன் அதை மாற்றி கொடுப்பதால் நீங்கள் விரும்பிய காதல் திருமணம் அல்லது நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெறக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது மருத்துவ துறையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உன்னத குணத்தில் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடுகள் மிக சிறப்பானதாக அமைய போகிறது. மருத்துவ துறையில் மிக பெரிய அளவிலான லாபத்தை உயர்த்துவதோடு மருத்துவத்துறை ரீதியான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மருத்துவ படிப்பு சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடுகிறது செவ்வாயின் அமைப்பால். விளையாட்டுத் துறையில் அபரிவிதமான வீரத்தை வெளிக்கொணர்கிறாருங்க. உங்களுடைய முழுமையான ஆற்றல் வெளிக்கொணர்வதால் விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான சாதனைகளை புரிய முடியும். எந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டு ரீதியாக செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் விளையாட்டுத் துறையில் அபரிவிதமான முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது காவல்துறை என்று சொல்லக்கூடிய போலீஸ், இராணுவம், உளவுத்துறை என எந்தவிதமான காவல்துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் அதில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வேளையில் கனக்கச்சிதமாக உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது சிபிஐ, போலீஸ், மிலிட்ரி என எந்தவிதமான பணிகளில் இருந்தாலும் அந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ரியல் எஸ்டேட் துறையில் மிக நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறாருங்க. எனவே ரியல் எஸ்டேட் துறையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. இவை அனைத்தையும் காட்டிலும் விவசாய துறையில் தனது முழு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் செவ்வாயிடம் உண்டு. அப்படிப்பட்டவர் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3 இருப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நவீன டிராக்டர் உள்ளிட்ட பல உபகரணங்களை வாங்கும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்துகிறார். அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமானவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் பல அதிரடியான வாய்ப்புகளை மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தைரியமும் ஆற்றல் வீரமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் கோபம் வந்தாலும் கூட அவை நியாயமானதாகவும் சரியான வகையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் பல காரியங்களை செய்து முடிக்க முடியும். குறிக்கோளையும் லட்சியத்தையும் நிர்ணயம் செய்து அதை நோக்கி விரைவாக பயணிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வேளையில் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. தலைமைத்துவத்தின் முக்கியத்தன்மையை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதால் துணிச்சலுடனும் உறுதியுடனும் பல பணிகளை இந்த வேளையில் செம்மையாக செய்து முடிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்றவராக இருப்பவர் செவ்வாய்.
செவ்வாய் அவர் 6, 9, 10 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். ருணரோக சத்துருஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். பல வகையில வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளை, செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பையும் லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார். இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தினால் பல நன்மை வாய்ப்புகள் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் முருகனின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள்.